தலைவர் ஐயா பழ நெடுமாறன் அவருடைய நூல் அறிமுக விழாவிற்கு வருகின்ற சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி. நூல் வெளியீடு ஐயா அவர்கள் செய்கிறார்கள். எழுதுகிறவர்களாக நம்முடைய தென்மொழி ஆசிரியர் ஐயா அண்ணன் முனைவர் மா கோமுந்தன் அவர்களும், நம்முடைய வேளாண் இயக்கத்தினுடைய விவசாய சங்கத்தினுடைய தலைவர் ஐயா கே பாலகிருஷ்ணன் அவர்களும், வழக்குரைஞர் சங்கராஸ் அவர்களும், பாகலேறு பைந்தமிழ் பயிற்சியினுடைய முனைவர் டி குணத்தொகையன் அவர்களும், ஐயா கோ உச்சகலி நாயகம் அவர்களும், தோழர் தெய்வமணி அவர்களும், ஐயா தென்முக நம்பி அவர்களும், இளவல் அவர்களும், தோழர் நற்குமரன் அவர்களும், தோழர் தமிழ் முகம் அவர்களும் பெற்றுக்கொள்கிறார்கள். அனைவரும் ஒருவராக மேடைக்கு வந்து நூலை பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலில் அண்ணன் முனைவர் மா பூங்கந்தன் அவர்கள். ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள். வழக்குரைஞர் சங்கராஸ் அவர்கள். முனைவர் டி குணத்தொகையன் அவர்கள். கோ பிச்சைவெளி நாயகர் அவர்கள். தோழர் தெய்வமணி அவர்கள். ஐயா தென்முக நம்பி அவர்கள். தோழர் இளவல் அவர்கள். நற்குமரன் அவர்கள். தமிழ் முகம் அவர்கள். இந்த நூலின் விலை ரூபாய் 130. இந்த வெளியீட்டு நாள் நிகழ்ச்சியை ஒட்டி ரூபாய் 100 அளவிற்கு தரப்படுகிறது. தோழர்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது கருத்துரையாளர்களுக்கு சிறப்பு செய்கிற நிகழ்ச்சி பேராசிரியர் பிரபா கல்விமணி அவர்களுக்கும் தோழர் வாலாசா வல்லன் அவர்களுக்கும் பேராசிரியர் டி அரசு அவர்களுக்கும்
தென்மொழி ஆசிரியர் முனைவர் மா பூமுற்றர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். ஐயா நெடுமாறன் ஐயா அவர்களுக்கு இந்த நூலின் ஆசிரியர் கணக்குறிஞ்சி அவர்கள் செய்கிறார்கள். சிறப்புமிகு நிகழ்ச்சிக்கு என்னை தலைமையேற்கும்படி நூலின் ஆசிரியர் அறிஞர் ஐயா கணக்குறிஞ்சி அவர்கள் என்னை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் நான் இதை ஒப்புக்கொண்டு இதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். மற்றபடி அதற்கு தகுதியான நிலைக்குரியவனாக நான் என்னை முதலில் கருதவில்லை. இருப்பினும் ஒரு சிறப்புக்குரிய நிகழ்வாக அவர் குறிப்பிட்டதன் அடிப்படையில் மனம் வந்து இதை ஏற்றுக்கொள்கிறேன். இது ஒரு அரிய சிறப்புக்குரிய நூல். இந்த நூலுக்குரிய சிறப்புக்குரியவராக நம்முடைய ஐயா நெடுமாறன் ஐயா அவர்கள் ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கை சூழலோடு வாழ்ந்து வந்திருக்கிறார். மிக பெரும் போராட்ட களத்திலே தமிழ் இன உரிமைகளுக்காக, தமிழ் மொழி உரிமைக்காக, நாட்டு உரிமைக்காக, கூடுதலாக தமிழ் ஈழத்தினுடைய ஆதரவுக்காகவும் பெரும் களங்களை கண்டவராக, ஒரு பெரும் மாந்தராக, சான்றோராக விளங்கக்கூடியவர். இந்த நூலின் தொகுப்பு ஆசிரியராக இருக்கக்கூடிய கணக்குறிஞ்சி அவர்கள் ஒரு சிறந்த ஆய்வு அறிஞர். அவர் நாங்கள் எல்லாம் இணைந்து தமிழக மக்கள் முன்னணியின் சார்பில் தொடங்கி நடத்திய தமிழ் நிலம் இதழ், அந்த இதழிலேயே பலரையும் நேர்காணல் செய்து மிக அரிய கட்டுரைகளை தொகுத்து எழுதி வந்தவர். நம்முடைய சொல்லாய்வறிஞர் அருளியார் குறித்து நம்முடைய பேராசிரியர் டி அரசு அவர்களிடம்தான் நேர்காணலை பெற்று ஒரு சிறந்த நேர்காணல் பதிவுகளாக அந்த இதழிலே வந்தது. அதன் பிறகு புதுமலரிலும் அதற்கு இடையில் அவர் இடது இதழில் ஏறத்தாழ 21 இதழ்கள் இடது இதழ்களை கொண்டு வந்திருக்கிறார். 15 இதழ்கள் புதுமலர் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு புதுமலரிலும் ஒவ்வொருவரை நேர்காணல் கண்டு எழுதக்கூடிய ஒரு சிறந்த ஆற்றல் படைத்த நேர்காணலுக்குரிய ஒரு வகைப்பாடு அறிந்தவர். எல்லாரும் பொதுப்பட நேர்காணல் கண்டு எழுதலாம். ஆனால் ஒரு நேர்காணலுக்குரிய செய்திகள் ஒரு கேள்விகளாக தொகுக்கப்பட்டு
அந்த கேள்விகளுக்குள்ளார அவர்களுடைய வாழ்க்கையினுடைய மொத்த அடைகளையும் கொண்டு வந்து அடைக்கக்கூடிய திறம்படைத்த கேள்விகளை தொகுத்து எழுதுவது என்பது அது ஒரு தனித்திறம் வாய்ந்தது. அந்த திறத்தை பெற்றிருப்பவராக நம்முடைய நூல் ஆசிரியர் கணக்குஞ்சி அவர்கள் நம்முடைய ஐயா அவர்களிடம் பல கேள்விகளை முன்வைத்து அவருடைய அரிய பெரும் வாழ்க்கையினுடைய பல நிகழ்வுகளை இந்த கேள்விகளுக்குள்ளார கொண்டு வந்து ஒரு வாழ்க்கை வரலாற்று நூலாகவே இதை தந்திருப்பது தமிழ் உலகத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய வாய்ப்பு, பேராக அமைந்தது. ஐயா அவர்களுடைய தொடக்கம் மிக வியப்புக்குரிய ஒரு செய்தியாக நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாகவும் இருக்கிறது. இந்த நூல் வெளியிடுகிற இடம் பாவலரேறு தமிழ்களம். பாவலரேறு ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய பிறப்பு ஆண்டு, நாள், மாதம் எல்லாமே ஐயா அவர்களுடைய பிறப்பு நாள், ஆண்டு, மாதமாக ஒரு இயற்கையாக அமைந்துவிட்ட அந்த பெரிய நிகழ்வு மிகப்பெரும் வியப்புக்குரியது. அது ஒரு மிக பிற்காலத்தில் தான் அது தெரிந்தது எல்லாருக்கும். அதே மார்ச் மாதம் 10ஆம் நாள் 1933ஆம் ஆண்டு இருவருடைய அந்த பிறப்பு நாள், மாதம், ஆண்டு மூன்றும் ஒரே போல அமைந்து அவருடைய பெருந்தகையினுடைய வாழ்க்கையினுடைய வரலாற்று சிறப்பை ஒரு நூலாக்கி அந்த நூல் வெளியிடுகிற இடமாகவும் பாவலரேறு தமிழ்களம் இயற்கையாக அமைந்துவிட்ட இந்த இணைவை மிக மகிழ்வாகவும் சிறப்பாகவும் நாம் கருதுகிறோம். இந்த இணைவுக்குரிய நிலையில் ஐயா அவர்களுடைய ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கை செலவு, அந்த எல்லாவற்றையும் அதில் தொகுத்து கொடுத்துருக்கிறார். திராவிட இயக்கங்களுடைய தோற்றங்களோட அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவர் தொடங்கிய வாழ்க்கை செயல்பாடுகள் அதெல்லாம் நூலுக்குள்ளார மிக அரிய சுவையான, எடுத்தால் மிக விரைவாக படித்து விடுகிற ஒரு ஆற்றலான நடை ஒழுங்கோட மிக சுவையான வாழ்க்கை நிகழ்வுகள், செய்திகள், எல்லாரும் படிக்க வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய அரிய செய்திகள். அதன் பிறகு அவர் பேராயர் கட்சியில் ஈடுபட்டது. அந்த பேராயர் கட்சியிலிருந்து அதன் பிறகு காமராசரோட தொடர்பு இருந்து அதன் பிறகு வெளியே வந்தது. இதெல்லாம் அதனுடைய நூல் சிறப்பு குறித்து கருத்துரையாற்ற வந்திருக்கிற பேராசிரியர்கள் பேச வேண்டும் என்பதற்காக நான் அதிலிருந்து விலகி அதை செய்திகளாக மட்டும் குறிப்பிட்டு செல்கிறேன். அந்த நிகழ்வுகளுக்கு பிறகு பாவலரேறு ஐயா அவர்கள் தென்மொழியினுடைய பதிவுக்காக அதனுடைய சிறப்பாக தமிழகம் அளாவி நாம் இந்திய ஆட்சியர்களை கடுமையாக எதிர்த்து களம் கண்டு கொண்டு வருகிறோம். அதனால் நம்ம அவங்க தலைநகரத்திலேயே போய் நின்று செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய வேட்கையோட 1959 தொடங்கின தென்மொழி 1974 வரை கடலூரிலேயே வெளிவந்தது. ஒரு சின்ன அச்சுப்பொறி செடின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க, காலில் மிதித்து மிதித்து போடுகிறது. அதன் பிறகு உந்தம் வந்த பிறகு உந்தத்தில் ஓடும், ஆனால் அந்த கையால் தான் நம்ம அதை இயக்கணும். அது போன்றதான அச்சுப்பொறியை வைத்து 74 சென்னை வந்ததன் பிறகு, சென்னையிலிருந்து வந்த காலத்துக்கு பிறகு தான் பலருடைய தொடர்புகளும் அறிமுகமும் ஏற்படுகிறது. அதே போல் ஐயா அவர்களும் மதுரையிலிருந்து சென்னை வந்ததன் பிறகு ஒரு அழுத்தமான சூழல் 1980க்கு பிறகு ஈழத்தினுடைய போராளியர்கள் இங்கு வருகிறார்கள். அவர்களுடைய களத்திற்காக அவர்களுக்கு கிடைத்த அரிய புகலிடம் என்று சொன்னால் தென்மொழியை சொல்லணும். நம்முடைய விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களும் சரி, அதோடு ஒட்டி இயங்கிய உமா மகேஸ்வரன் என்கிற முகுந்தன் அவர்களும் சரி, பல்வேறு இயக்கத்தவர்களும் சரி, முதல் களமாக அவர்களுக்கு தென்மொழி அறிமுகமானது போலவே நம்முடைய ஐயா நெடுமாறன் ஐயா அவர்களுடைய இல்லமும் ஒரு முதன்மையான இடமாக அமைந்தது. இருவருடைய அறிமுகங்கள் வழியாக அன்றைக்கு எண்ணற்ற இயக்க செயற்பாடாளர்கள் இவர்கள் எல்லாரும் கூடுகிற இடமாகவும் தென்மொழி களமும்
பாவலர் நம்முடைய நெடுமாறன் ஐயாவுடைய இல்லமும் ஒரு பெரும் களமாக இயங்கிக் கொண்டிருந்தது ஈடு ஆதரவுக்காக. அந்த நேரத்தில் ஏற்பட்ட ஒரு இருவர்களுக்கும், குறிப்பாக பிரபாகரன் அவர்களுக்கும் முகுந்தன் அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு சிறு பிணக்கு. அதில் பாண்டி பசார் அங்காடியில் ஒரு துப்பாக்கி சூடு நடக்கிறது. அந்த துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு இருவரும் தேடப்படுகிறார்கள், உடனடியாக பிடிக்கப்படுகிறாங்க, காவல்துறையால் சிறைப்படுத்தப்படுறாங்க. அவர்களை பிணை பொறுப்பில் ஏற்றுக்கொண்டதன் பிறகு பிணை பொறுப்பாளர்களாக நம்முடைய ஐயா பாவலர் அவர்களும் சரி, நம்முடைய ஐயா நெடுமாறன் ஐயா அவர்களும் சரி, அவர்களுக்கு பொறுப்புகள் கொடுத்து அவர்கள் தங்குகிற இடமாக சென்னையும் மதுரையும் கையெழுத்திடுவதற்காக பொறுப்புக்கான இடங்களாக தீர்ப்பளிக்கப்படுகிறது. தென்மொழி களத்திலையும் நம்முடைய ஐயாவுடைய மதுரை இல்லங்கள்லையும் அவர்கள் தங்குகிறார்கள். அந்த சூழலில் அவர்களுக்கு பிணை பொறுப்பு கையெழுத்திடுவதற்காக போகிறதுக்கு முதல் நாள் இரவு ஒரு முதன்மையான நாளாக நாங்கள்லாம் இப்போ கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலம். அதை ராதாகிருஷ்ணன் அவருடைய வழக்கறிஞர் அவருடைய இல்லம் முகப்பாக்கத்தில் பாவலர் ஐயா அவர்கள், நம்முடைய ஐயா நெடுமாறன் ஐயா அவர்கள், ராதாகிருஷ்ணன், முதன்மையான சில தலைவர்கள் இவர்களெல்லாம் இணைந்து இவர்களை இணக்கப்படுத்துவதற்காக பெரிய முயற்சி எடுத்து, வேண்டாம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இயங்குங்க அப்படின்னு ஒரு பெரிய முயற்சி எடுத்து அன்றைக்கு இரவெல்லாம் பேசுகிறார்கள். ஓரளவு பிணக்கு இல்லாத ஓரளவுக்கான ஒற்றுமைக்கான ஒரு வழி அமைத்து கொடுத்து அதன் மூலமாக அந்த இணக்கப்போக்கு உருவாகிற காலம்தான் என்னை பொறுத்து நானெல்லாம் அறிந்து கொண்ட காலமாக ஐயாவுடைய நான் அறிந்து கொண்ட கால சூழலாக தெரிகிறது. அதன் பிறகு ஒரு நெருக்கமான சூழல் பாவலர் ஐயா அவர்களுக்கும் ஏற்பட்டது. தமிழீழ விடுதலைக்கான ஆதரவுக்காக ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை ஐயா அவர்கள் பொறுப்பெடுத்து தொடங்குகிறார்கள். தமிழீழ ஆதரவாளர் ஒருங்கிணைப்பு குழு என்ற பெயரில் அந்த எந்த நிகழ்ச்சி என்று சொன்னாலும் கூட, வேறு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அன்றைக்கு ஏற்பாடு செய்திருந்தாலும் கூட அதையெல்லாம் விலக்கிவிட்டு உடனடியாக அப்பா ஐயா அவர்கள் யாரோடையாவது நம்ம அப்போ இருந்த தென்மொழி அன்பர்களை எல்லாம் அழைத்து கொண்டு நான் எல்லாமும் அண்ணன் அவர்களும் எல்லாருமே இணைந்து ஐயா அவருடைய இல்லத்துக்கு மயிலாப்பூரில் உடனடியாக நிகழ்வுக்கு போய்விட்ட தொடர்ச்சியான தொடர்பு ஒரு பெரிய நெருக்கத்தை கொடுத்தது. அந்த நெருக்கம் வலுப்பட கிட்டு அவர்களுடைய மறைவுக்கு பிறகு ஒரு பெரிய பேரணி நடத்துவதற்காக தமிழ் ஆதரவாளர் ஒருங்கிணைப்பு குழுவின் மூலமாக ஒரு திட்டமிடல் நடக்கிறது. மிக பெரும் பேரணிக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடத்தப்பட்ட சூழலில் அன்றைக்கு இரவு தான் திட்டமிட்டு ஐயா அவர்களை, பாவலர் ஐயா அவர்களை நானும் அதில் சிறைப்படுத்தப்பட்ட நிலையில் தடா 3 பேருக்கும் போடப்படுகிறது. ஒரு விளக்கம் இல்லாத ஒரு திட்டத்தின் கீழே காவல்துறை ஐயா அந்த கூடி பேசப்பட்ட நாளாக குறித்த நாள் ஒரு தவறுதலான ஐயா அவர்கள் சிறையில் இருந்த நாளாக குறிப்பிட்டு அவர்கள் இந்த முதல் குற்ற அறிக்கையை உருவாக்கின அந்த பார்வையில் ஐயா அவர்களுக்கு அன்றைக்கே பிணை கிடைக்கிறது. எனக்கு ஒரு மாதம் 1.5 மாதம் கழித்து எனக்கு பிணை கிடைக்கிறது. 7 மாதங்கள் அந்த கொட்டடியிலேயே மிக பெரும் இன்னல்களுக்கு ஆட்பட்டிருந்தார் பாவலர் ஐயா அவர்கள். அந்த சூழலில் திருக்குறள் மெய்ப்பொருள் உரையை அவர் வெளியே இருந்து எழுதி கொண்டிருந்த நேரம் அதை எழுதுவதற்கான ஒரு சூழலை அமைத்து கொண்டார். சிறையிலேயே உட்கார்ந்து இந்த திருக்குறள் மெய்ப்பொருள் உரையை எழுதுகிறார். எழுதி மிக பெரும் போராட்டத்துக்கு, சட்ட போராட்டங்களுக்கு பிறகு 7வது மாதம் அவர் விடுதலையாகிற நாள். பெரும்பாலும் அதன் பிறகு எல்லாரும் தலைவர்கள் எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாலும் கூட அவர் விடுதலை அடைந்த அந்த நேர பகுதியில் அவரை வரவேற்க சென்ற முதல் பெரும் தலைவராக நம்முடைய ஐயா நெடுமாறன் ஐயா அவர்கள் வந்து சிறையிலேயே சந்தித்து, என்ன ஐயா இவ்வளவு பெரும் மூட்டைகளெல்லாம் இவ்வளவு புத்தகங்களெல்லாம் வந்துருக்குது வாங்கியான்னு அழைக்கும் பொழுது, ஐயா இந்த காலம் அருமையாக கிடைச்சது இல்லையா இந்த மெய்ப்பொருளையெல்லாம் எழுதுவதற்கு அப்படின்னு பாவலர் ஐயா சொல்லுகிறார். அப்படின்னா உங்களுக்கு பிணை வாங்கியிருக்கவே வேண்டாம் போல இருக்கு, உள்ளிருந்தே எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாமே நீங்கள் அப்படிங்கிறது மாதிரி ஐயா சொல்லவும், ஐயா அவர்கள் பாவலர் ஐயாவுக்கும் இருந்த சிரிப்பு மகிழ்ச்சியாக
பேசி கொண்டிருந்ததெல்லாம் நாங்கள்லாம் மாணவர்களாக இருந்து அந்த சுவைத்து மகிழ்ந்த காலம். அதன் பிறகும் எண்ணற்ற நிகழ்வுகள். 1993 ஐயா அவர்கள் 88 தமிழர் தேசிய இயக்கத்தை தொடங்குகிறார். அதுக்கு முன்னால் பேராய கட்சியில் இருந்ததெல்லாம், அதன் பிறகு ஈழச்சிக்கல் அவர்கள் நடந்து கொண்ட முறைகள், இந்த மாதிரி நிறைய அரசியல் சூழல்கள் எல்லாம் நூலில் விளக்கமாக பதியப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் எல்லாரும் அதை பார்க்கணும். அதன் பிறகு அந்த தமிழர் தேசிய இயக்கத்திற்கு பிறகு அவர் பெரும் முயற்சி எடுத்து தமிழ்நாட்டுடைய தன்னுரிமை பற்றியான செய்திகளில் அதிக கூடுதலான கவனம் செலுத்தி தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு ஒன்றை 1933 தஞ்சையில் தொடங்குகிறார். அதெல்லாம் ஒரு ரொம்ப அரிய காலம். தமிழ் தேச அரசியல் ஆர்வமுள்ள இளைஞர்கள், தோழர்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய கால செய்திகள் அதில் நிறைய இருக்குது. மாநாடு தொடங்கி நடக்க போகிற அது எல்லாரும் ஒரு பெரிய நெருக்கடி. அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்குது. மாநாட்டு 10 மணிக்கு ஒரு பரபரப்பான ஒரு பெரிய சூழல். எல்லாரும் மாநாடு தடை விதிச்சிடுறாங்க. தடை சொன்னதுக்கு பிறகு சிறை தான் போகணுங்கிற மாதிரி சுற்றி வளைச்சி அன்றைக்கு மாலை வரைக்கும் இழுத்து அடிக்கிறாங்க. ஐயா எவ்வளோ சொல்கிறார். நம்முடைய சாலை இளைஞர் இணையார் ஐயா, அம்மா சாலினியார் அம்மா, ஐயா பாவலர் ஐயா, நாங்கள்லாம் சூழ்ந்து நிற்கிறோம். ஐயா நீங்கள்லாம் போயிடுங்கய்யா, நாங்கள்லாம் அதை மாநாட்டை மீறி இது பண்ணுறோம் அப்படிங்கிற முதல்ல ஐயா விளக்கம் சொல்லுகிறாங்க. பாவலர் ஐயா ஒத்துக்கொள்ளலை, சாலையாரும் ஒத்துக்கொள்ளலை. இல்லை கட்டாயம் நாங்கள்லாம் உடன் இருப்போம் அப்படின்னு சொல்லி அப்போ எல்லாரையும் சிறைப்படுத்தி கொண்டு போகிற அந்த காலமும் அந்த சிறைப்படுத்தவும் மிக அரிய நிகழ்வு. அன்றைய இரவு தொடங்கி ஏறத்தாழ ஒரு 15 நாள் திருச்சி சிறையில் ஒரு பெரிய அடைப்பு. ஏறத்தாழ இந்த தமிழ்கலனுடைய வளாகம் பெருசுன்னு கொஞ்சம் கூட நீளமாக இருக்கலாம். அதில் இந்த நுழைவாயிலுக்கு பக்கத்திலேயே அந்த கதவு, இரும்பு கதவு பக்கத்தில் ஐயாவுடைய படுக்கை, அதை அடுத்து சாலையாருடைய படுக்கை, அதை அடுத்து குருகுல மித்ரான்னு சொல்லி ஆந்திர தெலுங்கு தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் அவருடைய படுக்கைன்னா சும்மா ஒரு விரிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த விரிப்பு ஒரு சின்ன தலையணை, ஒரு முரட்டு தலையணை இருக்கும், அது ஒரு போர்வை கொடுத்துருப்பாங்க. இதுதான் படுக்கை. அது ஐயா, அதுக்கப்புறம் சாலையார் ஐயா, அதுக்கப்புறம் குருகுல மித்ரா ஐயா, அதுக்கப்புறம் பாவலர் ஐயா, அதுக்கப்புறம் தென்னவன் துறைத்தென்னவன் நம்முடைய கூட்டாமுகாவுடைய சென்னை மாவட்ட பொறுப்பாளர், அதுக்கப்புறம் நான் தோழர் சுகுமாரன், இவங்கெல்லாம் வரிசையாக அந்த காட்சியெல்லாம் அந்த 15 நாளும் ரொம்ப சுவையான காட்சிகள், சுவையான நிகழ்வுகள், நல்ல சுவைப்பட எழுதக்கூடிய ஆற்றல் பொருந்திய அப்படின்னு நான் வேற யாரும் நினைச்சிட்டு இருக்கும்போது ஐயாவை விட ஒரு பெருத்த ஆற்றல் உள்ள ஒரு படைப்பாளரை யாரும் இல்லை அப்படின்னு எனக்கு இந்த புத்தகத்தை படித்ததுக்கு தான் தெரிஞ்சது. ஒரு மிகச்சிறந்த புனைவு இலக்கியத்துடைய படைப்பாளர் ஐயா. தென்பாண்டி வீரன்னு ஒரு பெரிய புதினம் ஒன்று எழுதியிருக்காங்க. மிகப்பெரிய புதினம். அதில் பரிசு பெற்றிருக்காங்க. கண்ணதாசனுடைய தென்றல்ல அவங்களுடைய எழுத்தாக்கமே அப்பதான் தொடங்குகிறது. அவ்வளோ பெரிய திறம் வாய்ந்தவர். 5 புதினங்களை எழுதியிருக்காங்க. அப்படியான ஒரு பெரும் ஆற்றல் புரிந்தவர். அந்த எல்லாரும் அந்த படுத்திலிருந்து பேசி கொண்டிருந்த இரவு 4 மணி 3 மணிக்கே எழுதுவாங்க, பேசுவாங்க. அவர் நம்ம குருகுல மித்ரா ஐயாவுக்கு தமிழ் தெரியாது சரியா, ஆங்கிலமும், ஆனால் இவங்களுடைய பேச்சுக்களை, தமிழ் பேச்சுக்களை ஓரளவு புரிந்து கொள்வார். நல்லா இருக்கும் அந்த சுவையான நிகழ்வுகள். ஒவ்வொரு நாளும் வகுப்புகள், எல்லாரும் வகுப்பு எடுக்கிறது, அரசியல் வகுப்புகளை தெளிவாக பேசுவது, அவர் குளிக்க செல்வது, குளிச்சுட்டு வர்றது, சிற்றுண்டி சாப்பிடுவது, எல்லாமே ஒரு அழகு. ஒரு படைக்கடலில் எப்படி வீரர்கள் தங்கியிருப்பாங்களோ அதில் அறிவாண்மை மிக்க அறிஞர்கள் நடுவில் அந்த வீரர்கள் எப்படி இயங்குவாங்களோ அப்படியான ஒரு பெரும் அரிய காட்சிகள் எல்லாம் ஒரு புனை இலக்கியமாக அதை படைத்தா அவ்வளோ சிறப்பான படைப்புக்குரிய செய்திகளாக இருக்கும். அது போன்றதான ஒரு நிகழ்வுகள்லாம் நடந்தது. ஒரு பெரிய வாழ்க்கை தமிழிய தேசிய விடுதலை அரசியலுக்கான கால வாழ்க்கை. அதே
போல் ஐயாவோட இன்னொரு முறை அதே போல் ஐயாவோட சிறை இருக்கிறதுக்கான ஒரு சூழல் சென்னையில் எனக்கு இன்னொரு சூழல் கிடைத்தது. அது எனக்கு ஒரு வியப்பளித்தது. நான் பல முறை அதுக்கு முன்பாகவே சிறை சென்றவனாக இருந்தாலும் கூட சிறையினுடைய உணவு என்பது எனக்கு ஒரு இயல்பான வாழ்க்கைக்குரிய உணவு போலவே இருந்திருந்தாலும் கூட புதிதாக சிறைக்கு வருகிறவர்கள் அதில் ரொம்ப திணறுவாங்க. அது சாப்பிட முடியாது, ரொம்ப இதாக இருக்கும். ஐயா இந்த தமிழ் செயல்பாடுகளுக்காக, ஆதரவு செயல்பாடுகளுக்காக ஐரோப்பிய நாடெல்லாம் போயிட்டு 94 வாக்கில் ஒரு முறை திரும்பி வந்து அன்றைக்கே அன்றைக்கெல்லாம் முதல் நாள் வந்து சேர்றாங்க. போராட்டம் இந்த மாதிரி ஒரு திட்டமிடல். அந்த நிகழ்வில் எல்லாரும் சிறைப்பட்டோம். 150 பேருக்கு மேலானவர்கள் சுபவி அவங்க எல்லாருமே சேர்ந்து பல இயக்க தலைவர்களும் சேர்ந்து சிறைப்பட்ட நேரம் அது. காலையில் முதல் நாள் ஐரோப்பாவில் சாப்பிட்டுட்டு வர்றாரு. மறுநாள் காலையில் இங்கே சென்னை சிறையில் ஒரு உப்புமா என்கிற பேரில் ஒன்று கொடுப்பான். அதை நாங்கள்லாம் ஒரு பலர்களுக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஐயா அதை பேசிக்கிட்டே சாப்பிட்டதே எனக்கு ரொம்ப அந்த காட்சி எனக்கு இன்னும் நிறையவே இருக்குது. அவ்வளோ அரிய நிகழ்வுகள், அதுபோல் எண்ணற்ற நிகழ்வுகளுக்கான ஒரு பெரிய பலம் தமிழ் ஆதரவு நிகழ்வுகளில், தமிழ் தேசிய அரசியலில் சுபவி அவர்கள், தியாக அவர்கள் இவரெல்லாம் இணைந்து தமிழ் தேசியத்திற்கான கண்டுரிமை முன்னணின்னு அவர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சி. அதுக்கப்புறம் எண்ணற்ற நிகழ்ச்சிகள் ஒரு வரலாற்றில் பாவலர் ஐயா அவர்களுடைய தனித்தமிழ் இயக்கம், தமிழ் தேச விடுதலை இயக்கம், அதனுடைய பெரும் கள முயற்சி, அவருடைய ஒரு படைப்பாளி, அவருடைய இது போல அதோடு ஒப்பிட்டு என்ற பொழுது ஐயாவுடைய முயற்சிகளும் குறித்து சொல்ல வேண்டிய பெரும் முயற்சிகளாக வாழ்க்கை சூழல்களோடு இணைந்திருக்கிறது. அதையெல்லாம் ஒன்று விடாமல் தொகுப்பதற்கான ஒரு பெரும் கள முயற்சியோடு நம்முடைய கணக்குறிஞ்சி ஐயா அவர்கள் இதை தொகுப்பதற்கான ஒரு முயற்சியாக கேள்விகளை எழுப்பி அதை தொகுத்து வாங்கி அடைவாக தந்திருக்கிறார். இந்த இலக்கிய படைப்பு இல்லாமல் 100 நூல்கள் எழுதியிருக்காங்க. 99 நூல்கள் ஐயா எழுதியிருக்காங்க. அந்த 99 நூல்களுடைய பட்டியலும் அதில் இருக்கிறது. இது கணக்கிடுகிற போது இது 100வது நூல். ஐயாவுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகிற இது 100வது நூலாக அமைந்திருக்கிறது. இது 100வது நூல் என்கிற இன்னொரு சிறப்பையும் பெற்ற நிலையில் அதை வெளியிடுவதற்கான இந்த நிகழ்வு மிக பெரும் சிறப்புக்குரிய நிகழ்வாக அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு இந்த நிகழ்வில் பங்கெடுத்த உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் நன்றியும் இன்னும் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற பெருந்தகைகள் அனைவரும் சான்றோர்கள், மிக பெரும் கள முயற்சியில் ஈடுபட்டவர்கள், இன்றும் ஈடுபட்டு வருகிறவர்கள், சிறந்த ஆய்வு அறிஞர்கள். அதனால் அவர்கள் எல்லாருடைய கருத்துக்களையும் உள்வாங்குவதற்கான ஒரு இடமாகவும் ஐயாவுடைய இந்த சிறப்புக்குரிய இந்த நூலை பற்றியான குறிப்புகளை தருவதற்கான ஒரு களமாகவும் இது அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பழங்குடி இருளர் பாதுகாப்பு சங்கத்தினுடைய திண்டிவனத்தில் யாரும் சொல்லி தெரிய வேண்டிய செய்திக்குரியவர் இல்லை. அவங்கள சொல்லுகிற பொழுது ஐயாவுடைய இன்னொரு நிகழ்வும் நினைவு வருது. வீரப்பன் காட்டுக்குள்ளார இருந்து ராஜ்குமார் என்கிற அந்த நடிகரை கொண்டு வந்து வீரப்பன் பிடித்து வைத்துட்டு கர்நாடக அரசை அரட்டுகிற பொழுது செய்வதறியாது திணறினது தமிழ்நாடு அரசு. உண்மையிலேயே ஐயா ஒரு 3 நாளைக்கு முன்பு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார். அருமையான அறிக்கை, ஒரு மிரட்டல் தொகையில் அதே சோழத்தில் ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு ஆழமான அறிக்கையாக அமைந்திருக்கிறது. கர்நாடக அரசு உங்களை பாதுகாக்கிறதுக்கான நிலையில் ஒரு நெருக்கடி வராதபடி நாங்கள் அந்த ஏற்பாடு செய்து அந்த ராஜ்குமாரை மீட்டு உங்களிடம் தந்தோம். அது போன்ற எங்களால் மாதிரி ஒரு அரட்டல் அறிக்கையாக அந்த அறிக்கை இருந்தது. அந்த நிகழ்வில் நம்முடைய ஐயா அவர்கள், பேராசிரியர் கல்யாணி அவர்கள், நக்கீரன் கோபால் அவர்கள், நம்முடைய தோழர் சுகுமாரன் அவர்கள் இவரெல்லாம் இணைந்து தான், குளத்தூர் மணி தோழர் அவர்கள் இவரெல்லாம் இணைந்து போய் தான் அந்த ராஜ்குமாரனுடைய மீட்புக்காக அந்த வீரப்பன் காட்டுக்குள்ளார் நுழைந்து பெரும் இன்னல்களை ஏற்று அவர்கள் அதற்கான பேச்சுரை செய்து ஏற்பாடை நிறைவு செய்தவர்கள். அந்த வகையில் நம்முடைய கல்யாணி பேராசிரியருடைய பெரும் முயற்சியும் நம்முடைய உள்ளடக்கத்தில் இருக்கிறதுனால
அவர் அது குறித்தான இந்த நூல் குறித்தான